ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். இன்றைக்கி திருப்பாவையில் 27வது பாசுரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஆண்டாள் திருவடிகளுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு இந்த பாசுரத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாசுரம் இது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆண்டாள் ஒரு துளசி செடிக்கு அடியில் குழந்தையாக கிடைக்கிறாங்க. அப்படி கிடைச்ச ஆண்டாளை பெரியாழ்வார் தன்னுடைய மகளாக பாவித்து கண்ணனுடைய கதைகள்லாம் சொல்லி வளர்த்துறாங்க. அப்போ ஆண்டாளுக்கு கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ பெரியாழ்வார் அவர் கடவுள், அவரெல்லாம் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, கண்ணனே கனவுல சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதுக்காக நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு கோபிகைகளோட நினப்பு வருது. அதாவது கோபிகைகள் எல்லாருமே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்காங்க. அதே மாதிரியே நாமளும் விரதம் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே கூப்பிடுறாங்க. எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடல் சொல்கிறாங்க. அதாவது கண்ணனுடைய பெருமைகள்லாம், அவன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அவனுடைய தோல் வலிமை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒவ்வொரு பாடலாக பாடி பாடி எல்லா தோழிகளையும் எழுப்பிக்கிட்டு வராங்க. இந்த மார்கழி மாதம் முழுதுமே ஆண்டாள் விரதம் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? பால் சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், வெண்ணெய் சாப்பிட மாட்டேன், நெய் சாப்பிட மாட்டேன், நல்ல பலகாரங்கள் கூட நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை நான் அலங்காரமும் பண்ணிக்க மாட்டேன், உனக்காக நான் இந்த விரதத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்கழி 27வது நாள் அன்னைக்கு உன்னை யார் யார் பாடி உன்னை புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வேணுங்கிறத நீ செய்வ. உன் மேலே யார் உண்மையான அன்போடு இருக்காங்களோ அவங்கள நீ எப்போவுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி என்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அது மட்டும் இல்லை, முழங்கை வழிவார நெய் விட்டு உனக்கு சர்க்கரை பொங்கலும் எடுத்துகிட்டு வர போகிறேன். நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாளோட பக்திக்கு உருகி நம்மளுடைய பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ராமானுஜருடைய காலத்தப்போ ராமானுஜர் ஆண்டாளுடைய பாடல்களை படிக்கும்போது ஆண்டாளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஆண்டாளுக்கு கள்ளழகரை ரொம்ப பிடிக்குமா. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துதான், நீ கண்ணனாக இருக்கும்போது பால், தயிர், வெண்ணெய் அப்படின்னு நீ எவ்வளவோ உணவு சாப்பிட்ருப்பியே, அதனால் எனக்கு ஒரு ஆசை, உனக்கு ஒரு 100 தடாகம் வெண்ணையும் 100 தடாகம் அக்கார அடிசலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார தான் ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களா. இதை தெரிஞ்ச ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டாளே இவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்களே, அதை நாம் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் 100 தடாகம் வெண்ணையும் 100 தடாகம் அக்கார அடிசலும் செஞ்சு நம்மளுடைய கள்ளழகருக்கு வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஆண்டாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டு ராமானுஜர் ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் உள்ளார இருந்து வெளியில் ராமானுஜரை அண்ணா அப்படின்னு சொல்லி அன்போடு கூப்பிட்றாங்க. எதுக்கு? ஒரு அண்ணனுக்கு தான் தங்கச்சியோட தேவை தெரியும், தங்கச்சியோட ஆசையை அண்ணன் நிறைவேற்றி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாங்க. அதோட ஞாபகமாக தான் நாமளும் இந்த கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டாள் அவங்களுடைய விரதத்தை முடிக்கிற அன்றைக்கி நாமளும் இந்த சர்க்கரை பொங்கலை வச்சு நாமளும் சாமி கும்பிட்றோம். அப்படி சிறப்பு வாய்ந்த பாசுரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ரொம்ப சந்தோஷமாக இந்த பாடலை பாடி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கூடாரவள்ளி அன்னைக்கு நாமளும் அக்கார அடிசல் செஞ்சு நெய் வச்சு நம்மளுடைய கண்ணனை வழிபட போகிறோம். ஆண்டாள் கண்ணனுக்காக நாளைக்கு ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பாடு என்ன, அது நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.